இந்த உலகம் தானே சுழலவில்லை. தொழிலாளியின் வியர்வையே அதன் எரிசக்தியாய் இயக்குகிறது. நீரை தேக்கும் அணைகள், பூமியை அளக்கும் சாலைகள், மனிதகுல முன்னேற்றத்தையே வார்த்தெடுக்கும் ஆலைகள், விரிந்து பரந்த உலகத்தையே கால்பந்தாய் கைக்குள் அடக்கிய கணினிகள், விண்ணில் மிதக்கும் நட்சத்திரங்களையும் கரம் பிடித்து பூமிக்கு அடைத்து வரும் செயற்கைக்கோள்கள், இப்படி அனைத்திலும் கலந்திருக்கிறது உழைப்பு. துவக்கி வைப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த தோழர் ஆறுமுகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஜேபி தோற்கடிக்க வேண்டும், பாஜகவை பார்ப்பனத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று காஞ்சி மக்கள் மன்றம் நடத்தக்கூடிய பேரணி வெல்லட்டும் வெல்லட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பேரணியை துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். உருவாக்கும் மாற்றல் நானே, உருவாக்கும் மாற்றல் நானே, உருவாக்கும் மாற்றல் நானே. அதை காலம் தேசமெங்கும் நீண்டு காக்கும் கைகள் நானே, நீண்டு காக்கும் கைகள் நானே. மாறாத இது என்றால் அதை மாற்றும் கடவுள் நானே. நான் உலகம் தொழிலாளி நானே, உலகம் உலகம் தொழிலாளி நானே, உலகம்.
காத்திடவே செங்கொடி நீ கரும்புலியாய் வெடிப்பவளே. ஒரு அமைப்பு வெற்றிகரமாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு தோழர்கள் கள போராளிகள் தான் நிச்சயமாக முக்கியமானவர்கள். உலகளாவிய உழைக்கும் பெண்கள் தினமும் மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் மற்றும் மே தினம், இது 3 நிகழ்வுகளையும் நம்ம ஒருங்கிணைச்சு தான் இன்றைக்கி நம்ம பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். பேரணி பொதுக்கூட்டம் சிறப்பாக நடப்பதற்கு மிக காரணமாக இருந்த என்னுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களே, அதுடன் என்னுடன் உயிரினும் மேலான என்னுடைய மக்கள் மன்ற தோழர்களே, உங்கள் அத்தனை பேரையும் நான் தலைவணங்கி உங்களிடத்தில் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு, இந்த போலீஸ் நினைச்சிச்சு நம்ம அமைதியா வந்தோம், கடைசியா அங்க வந்தோன்னா பம்பு இழுக்கிறாங்க. நான் காவல்துறைக்கு சொல்றேன், இது நல்லா இல்லை. நாங்களே ஒரு ஏடாகுடத்தை ஏடாகுடமா ஆக்கி கெடுத்து விட்டுறாங்க. ஒழிக்கும் வர்க்கமாய் போராடு நம்மை வாட்டி வதைக்கும் மோடியை விட்ட. இந்த பிஜேபி RSS கும்பல் இவங்களை விரட்டி அடிக்கணும்னா நம்மளுடைய தலைவர்களுடைய சித்தாந்தத்தையும் கருத்துக்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்ற பெயர்ல சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 24 தேர்தலில் வெற்றி பெற்றால் அடுத்த தலைமுறை இல்லாம போயிடும். இந்த மத நல்லிணக்கம் குறித்து பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் சரி, எழுத்தாளர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இவங்க கேள்விக்கு இடம் இல்லாமல் உடனே சுட்டு தள்ளுறாங்க. அப்படி மத நல்லிணக்கம் குறித்து பேசினவங்க தான் கௌரி லங்கேஷ். இன்னைக்கு அவங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2024 பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு பாடத்தை கொடுக்கணும். அதுக்கான முன்மாதிரியாக அமைந்தது தான் இந்த தமிழ்நாடு. பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டிய தேவை இன்றைக்கு இந்தியா முழுக்க எழும்பியிருக்கிறது. மக்கள் மன்றம் மக்களுக்கான விடியலை நோக்கிய பயணத்தில் தங்களை எப்பொழுதும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த வீங்கையை போல் போராடிய தீரன் யார், வேறு யார்? வந்தால் மழை என்றும் போனால் மயில் என்றும் இரண்டினில் ஒன்றென பார்த்தார். இது நட்டம் எனக்கில்லை என்றார், என்றும் நன்மையே நமக்கு என்றார். அஞ்சி சாவதா வாழ்க்கை, நாளும் கெஞ்சி பெறுவதா உரிமை. அஞ்சி சாவதா வாழ்க்கை, நாளும் கெஞ்சி பெறுவதா உரிமை. சொல்லியதை ஒன்றாவது செய்தாரா மோடி? அது செய்யவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஏன் மோடியை வீழ்த்த வேண்டும்? பெட்ரோல் விலைக்காக வீழ்த்த வேண்டுமா? கேஸ் விலைக்காக வீழ்த்த வேண்டுமா? 2 கோடி ரூபாய்க்கு வேலை தரவில்லையே வீழ்த்த வேண்டுமா? டாலர் மதிப்பு உயர்ந்திருக்கிறதை வீழ்த்த வேண்டுமா? இதற்கெல்லாம் தான் பாஜகவை வீழ்த்த வேண்டுமா என்று சொன்னால் இல்லை. இதற்கெல்லாம் பாஜக வீழ்த்தவில்லை. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவை வீழ்த்த வேண்டும். தமிழரெல்லாம் ஆனதோடு தலைநிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? பெரியார் என்று கூறணும்.
இந்த டிஜிட்டலை கண்டுபிடித்திருக்கிறான் பாரு நம்ம மோடி. இந்த டிஜிட்டல் ஆட்சி நடத்த போகிற இந்தியா டிஜிட்டலா மாறப்போகுது. நான் எங்கடா கொண்டு வந்து அவன் டிஜிட்டல் இந்தியாவை நடைமுறைப்படுத்திருக்கிறார் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தன்னெழுச்சியா தன் உரிமை போராட்டத்திற்கு டெல்லி சலோ என்று வருகிறானே, அவனை நோக்கி இந்த ட்ரோன் கேமராக்களின் மூலமாக கண்ணீர் புகை வீசுவதற்கு டிஜிட்டல் இந்தியா பயன்படுகிறது. மோடி, நான் சொல்றேன், நீ தப்பித்தவறி கூட 3வது முறை வரக்கூடாது. ஆனால் மீறி நீ 3வது முறை வந்தால் இந்த நாட்டில் இங்கே அமர்ந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான இளைய தலைமுறை புரட்சியாளராக மாறுவார்கள் என்பதை மட்டும் எழுதி வைத்துக் கொள். சாதியத்தை தமிழகமாய் மாற்றியது யார் சொல்லு? பெரியாரை சுவாசி தந்தை பெரியாரை. ஒரு வாழ்வா சாவா என்ற நிலையிலே 2024 தேர்தலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். கட்சினா அந்த கட்சிக்கு ஒரு 10 குற்றவாளி இருப்பான். ஒட்டுமொத்த குற்றவாளியும் சேர்ந்து ஒரு கட்சி வச்சிருக்கானா அதுதான் பாஜக கட்சி. காந்தி இந்த தான் சுட்ட, கோட்சே இந்த தான், ஏன்டா சுட்டான்னு கேளு அவனை திருப்பி. உலகத்திலே பெரிய செல்ல பட்டேலே, அது உள்ளே போய் ஒல்லிய பாக்குது ரஃபேலே. உலகத்திலே பெரிய செல்ல பட்டேலே, அது உள்ளே போய் ஒளிய பாக்குது ரஃபேலே. இது பக்க லோக்கலே வர போகுது தேர்தலே. இது பக்க லோக்கலே வர போகுது தேர்தலே. இது பக்க லோக்கலே வர போகுது தேர்தலே. மகேஷ் தோழரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரொம்ப தைரியமாக பேசுவாங்க, அவங்க அப்படி கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு சற்றும் சளைக்காத தோழர் தான் வந்து தோழர் ஜெசி அவர்கள். மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவதில் அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். எது தீவிரவாதம்னா, இருக்கின்ற சமூக கட்டமைப்புக்கு எதிராக நீங்க போராடினால் அந்த போராட்டம் வன்முறையற்ற சமாதான அமைதியான முறையில் இருந்தாலும் அது தீவிரவாதம். புரிகிறதா தோழர்களே? ஜூலை 1 அமலுக்கு வருமாம். வாழெடுத்து வீசவில்லை, வறுமை கண்டும் பாடவில்லை. சாமி என்று பூதம் என்றும் சனாதனத்தை தர்மம் என்று பேசி நின்ற வீணர்களின் கூட்டம் உன்னை கண்டதுமே எடுத்ததையா ஓட்டம். பெண்கள் மீது அவ்வளோ அக்கறை கொண்ட நீ, ஆசிஃபா என்கிற சின்னஞ்சிறு குழந்தை உன் புனிதமான இந்து கோயிலுக்குள் வைத்து கெடுக்கப்படுகிறாள். அதற்கு பின்னால் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தேசிய கொடி எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போகிறான். எனவே இப்படிப்பட்ட அராஜகவாதிகள், இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள், இப்படிப்பட்ட பாசிசவாதிகள் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை விட அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்றும் அதை எதிர்த்து நிற்கிற கூட்டணிக்கு நாம் ஆதரவை அளித்தாக வேண்டும் என்பதும், இந்தியா கூட்டணி என்பதற்கு வாக்களித்தாக வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகிறேன். இந்த பிஜேபி அரசை வீழ்த்துவதற்கு ஒரு 17 தோழர்கள் கூட்டிய கூட்டம் தான் இத்தனை கூட்டமும். மோடிக்கு எதிரான போர் குரலை எழுப்பி வருகின்றனர். நாடு தழுவிய அளவில் ஒலிக்கிறது, காஞ்சிபுரத்திலும் ஒலிக்கிறது, மக்கள் மன்றத்தில் ஒலிக்கிறது. மோடி 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள். வர்ணாசிரம தர்மத்தை, மனு தர்மத்தை இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக அறிவிப்பார்கள். சமூக நீதிக்கு இங்கே இடமில்லாமல் போகும், மாநிலங்கள் இல்லாமல் போகும், மாநில கட்சிகள் இல்லாமல் போகும், ஒரே மதம்தான் இந்தியாவில் இருக்கும். ஆகவே பாசிச பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் என்று நாம் முழங்குகிறோம். உழைக்கின்ற மக்களை அணிதிரட்டி இம்மாபெரும் வெற்றியை தேடி தந்திருக்கின்ற மக்கள் மன்ற பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.